ஹாய் விவர்ஸ், நீங்கள் பார்க்குறது சிம்ஸ் பார்க். குன்னூரில் வெரி ஃபேமஸான பார்க்கு. இது வந்து அந்த அளவுக்கு ப்ளசண்ட்டு. நம்ம எத்தனையோ கார்டன்ஸ் பார்த்துருக்குறோம். பட் இந்த கார்டன் வந்து சம்திங் டிஃப்ரெண்ட் அண்ட் ஃபிஷ்ஷியாக இருக்குது. சில்ட்ரன்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஃப்ரெண்ட்ஸோடையும் என்ஜாய் பண்ணுறதுக்கு மக்கள் வெள்ளம் கடல் என திரண்டுட்டு இருக்கிறாங்க. பட் இந்த கிளைமேட் வந்து ஈவினிங் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. மார்னிங் வந்துட்டு அவ்வளோவா கிடையாது. இதுக்கு வந்து அடல்ட் 75, சில்ட்ரன் ஃபார் 40 ருபீஸ். நீங்கள் வந்து வெஹிக்கிளில் வரீங்கன்னு சொன்னால் வெஹிக்கிள் பார்க்கிங் வந்து உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. பார்க்கிங் நான் அந்த பார்க் வந்து அலோவ் பண்ணுறதா இல்லையான்னு தெரியல. நிறைய பேர் வெஹிக்கிள் வச்சுட்டு இந்த பக்கமாக அந்த பக்கமாக சொல்லிவிட்டு தடுமாற்றத்தோடு இருந்தாங்க. காரணம் வந்து தெரியாமல் எதுவும் சொல்லிடக்கூடாது. பர்டிகுலர்லி த பார்க் டசன்ட் ஹேவ் த பார்க்கிங் ஏரியா. ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். ரெண்டாவது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எக்காரணத்து கொண்டும் பிளாஸ்டிக் வந்து டிஸ்போசபிள் ப்ராசபிள் எதுவுமே எடுத்துகிட்டே வரக்கூடாது. பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்து வர ஸ்ட்ரா ஸ்பூன் எதுவுமே நாட் அலவுட். இன்கேஸ் அப்படி பார்த்தாங்கன்னா உங்ககிட்ட பெனால்ட்டி வாங்கிடுவாங்க. இங்கே இருக்கிற ஒரு பூக்களும் சரி, கலர் காம்பினேஷனும் சரி, அந்த டிசைன் பண்ணதும் சரி, எவ்வளோ தான் கஷ்டமான மனிதனாக இருந்தால் கூட இங்கே வந்தானா சிரிச்சிடுவான். இல்லைனா ஒரு சந்தோஷமாக எழுந்துட்டு ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும். ஸோ இந்த வியூ பாயிண்ட் ரொம்ப நல்லா இருக்குது, இந்த ஃப்ளார் நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு பிளேஸாக ஹேண்ட் பண்ணுவாங்க. இது பாருங்கள், போட்டிங்காக வந்து சில்ட்ரன்ஸ்க்காக போட்டிங்கு. இங்கே போட்டிங் கார்டெல்லாம் வச்சுருக்காங்க. போட்டிங் பண்ணுறவங்க யார் வேணால் பண்ணலாம். தனியாக பேமெண்ட் இதுக்கு கொடுக்கணும். ஸோ நிறைய இந்த பொட்டானிக்கல் கார்டன் சொன்னாலே உள்ளே நுழைஞ்சிங்கன்னா ஒரு மாதிரி ஹர்பல் ஸ்மெல் வரும். அந்த ஹர்பல் ஸ்மெல் வந்துட்டு பாடிக்கும் சரி, நம்ம மனசுக்கும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். சைமல்டேனியஸ்லி நீங்கள் வந்துட்டு கீழே பார்த்துட்டு நடக்கணும். ஏன்னா இந்த கார்டன் ரொம்ப ஆழமான பகுதிகளில் இருக்கிறதுனால பூச்சிகள் இருக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதனால் குழந்தைகளை வந்து தனியாக விட்டுட்டு போகக்கூடாது. குழந்தைங்களை கையை பிடிச்சி தான் கூப்பிட்டு போகணும். ரெண்டாவது வந்து கீழே நடக்கிறப்ப பாதைகள் வந்து சரியாக இல்லைன்னா கரடு முரடாக இருக்குது, நம்ம வந்துட்டு ஒரு ஏரியா விட்டு ஒரு ஏரியா பிளாட்ஃபார்ம் இல்லாமல் இருக்குதுன்னு சொன்னால் அந்த ஏரியாவிலலாம் குழந்தைங்கள ஜாக்கிரதையாக கூட்டிகிட்டு போகணும். ஏன்னா இங்கெல்லாம் வந்து பூச்சிகள் இருக்கும், குரங்குகள் இருக்கும். அதனால இந்த பாருங்கள் கார்டனை எந்த அளவுக்கு டேரியா பூ எப்படி வடிவமைச்சிருக்காங்க, கலர் காம்பினேஷன், இறைவன் கொடுத்த வரம். இதெல்லாம் எங்கள் பண்ணுக்கும். இதெல்லாம் ரொம்ப 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 பிடிக்கும். இது டிசம்பர் மாதத்தில் சென்னையில் வந்து அந்த அளவுக்கு இந்த டேரி வந்து ரொம்ப விரும்புவாங்க மக்கள் எல்லாருமே. இங்கே வந்து டேரி கொஞ்சமாக தான் இருக்குது, சீசன் இல்லை போல் இருக்குது. இப்போ ரெண்டாவது பார்த்திங்கன்னா பதியம் போட்டிருக்கிற பூக்கள் வந்து கலர்கள் வந்து வித்தியாசமாக இருக்குது. ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் அங்கேயும் உங்களுக்கு வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோகிராஃபுக்கு மட்டும் கிடையாது, நீல்கிரீஸில் தேயிலை பறிக்கிற பெண்கள் போட்டுக்கின்ற உடுப்பெல்லாம் கூட வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் வச்சுருக்காங்க. ரெடிமேட் ஷூட்ஸ் உங்களுக்கு எப்படிலாம் செய்யணுமோ ஃபோட்டோ ஷூட் பண்ணி கொடுக்கறதுக்கும் ஆள் இருக்கிறாங்க. பாருங்கள், கார்டன் ஒரு இடத்துலையும் ஒரு ஸ்டைலில் இருக்குது. எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது பாருங்கள். கார்டன் எவ்வளோ தூய்மையாக வச்சுருக்குறாங்க. ஒரு பூவும் ஒரு கதை சொல்லும் போல் இருக்குது. கிட்ட போகிறப்ப அந்த வாசனைகள், அந்த அரோமா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏற்றம் இறக்கம் ரெண்டுமே இருக்கும். இந்த பார்க்கில் வந்துட்டு ஃப்ளாட்டாகவே இருக்காது. ஒரு சைடு ஏற்றமாக இருக்கும், ஒரு சைடு இறக்கமாக இருக்கும். ஜாக்கிரதையாக ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் போகணும். எங்கேயும் கவனச்சிதறல்கள் வச்சிருக்கக்கூடாது. தனியாக இண்டிவிஜுவலாக போயிட்டு செல்ஃபி எடுக்கக்கூடாது. மை கைண்ட் அட்வைஸ் தான் நான் சொல்லுவேன். காரணம் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மாதிரி பப்ளிக் பிளேசஸ்லாம் ஸ்லாண்டிங் வந்துட்டு ரொம்ப இருக்கும், ஸ்லோப் ரொம்ப நிறைய இருக்கும். அதனால் வந்துட்டு ஆபத்துகளும் இருக்குது. அதனால தனியாக போகக்கூடாது. பேரண்ட்ஸோடவும் ஃப்ரெண்ட்ஸோடு தான் போகணும். கீழே நடக்கிறப்ப திரும்பவும் நான் சொல்கிறேன், மக்களாகி எல்லாருமே வந்து குழந்தைங்களெல்லாம் வச்சுருக்கிறப்போ கீழே பார்த்து நடக்கணும். ஏதாச்சும் பூச்சிகள் இருக்குதான்றது தன்னோட குழந்தைகளை நம்ம பாதுகாப்பாக கொண்டு போகணும். நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பாட் தான் இந்த சிம்ஸ் பார்க்கு. சிம்ஸ் பார்க்குன்றதெல்லாம் வந்துட்டு இந்த ஆங்கிலோண்டியன் காலத்துலேருந்து இருந்திருக்கு போல இருக்குது. இப்போல்லாம் புதுசாக வச்சதெல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் இருக்கிறதையே வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. ஃப்ளார்ஸ் வந்துட்டு வகை வகையாக இருக்குது. எங்கேருந்து கொண்டு வராங்க, எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்றதே தெரியாது. இது இறைவன் கொடுத்த ஒரு கொடை மக்களுக்கு. இந்த இயற்கையை வந்துட்டு இயற்கையை ரசிக்கிறவங்க அத்தனை பேருமே வந்துட்டு எல்லா இடத்துலையும் கேமராவையும் ஃபோனையும் வச்சுட்டு சுற்றி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு சந்தோஷம், ஒரு சின்ன ஃப்ளார் கூட வந்து ஒரு சந்தோஷத்தை மக்கள்கிட்ட வந்து எடுத்து செல்லுதுன்னு சொன்னால் அந்த இயற்கைக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. இங்கே பாருங்கள், ஒரு கூட அளவு இருக்குது இந்த பூவை. இந்த பூ பேர் என்னன்னு தெரியாது. ஒரு சில பூக்கள் வந்து வாசனை கிடையாது, வாசனை இல்லைனாலும் அழகு ஜாஸ்தியாக இருக்கும். இதை பார்க்கறதுக்குன்னே மக்கள் வந்து கிரேஸ் கூட்டம்
திரும்பிய பக்கமெல்லாம் பாருங்க பட்டோலி வீசி பட்டாடை மாதிரி பச்சை கலரில் பசுமையாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இந்த க்ரீனிஷை பார்க்குறதுக்குன்னே வந்து மக்கள் வெள்ளம் மலை கடல் என திரண்டு வருது குன்னூருக்கு. குன்னூர் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது, எக்ஸலண்ட் இருந்தது. இங்கே பாருங்கள் இந்த குரங்கு வாத்தியார்கள் என்னெல்லாம் சாகசம் பண்ணுறாங்கன்றத. இங்கே உக்காந்துட்டு இருக்காங்க, இந்த குட்டி குரங்கு கீழே உக்காந்துட்டு இருக்கு, இது தாய் குரங்கு தனியாக சாப்பிடுது. ஸோ இது போட்ட மிச்சத்தை சாப்பிட்றதுக்கு அந்த குரங்கை விரட்டிட்டு இந்த குரங்கு ஓடி வருது பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன குட்டியை வயிற்றில் சுமந்துட்டு இன்னொரு தாய் குரங்கு வந்துட்டு எந்த பாய்ச்சலில் ஓடி வருது பாருங்கள். அது பாருங்கள், அந்த குட்டி எப்படி தான் கிரிப்பரோட பிடிச்சிட்டு இருக்குமோ தன் தாயன்றது தெரியல. இதுவும் வந்துட்டு கடவுளுடைய பிறப்பில் இதுவும் ஒரு வித்தியாசமானது. ஸோ இந்த வால் வச்ச குரங்குகள் எந்த பப்ளிக்கையும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அழகாக வந்துட்டு விளையாடிட்டு போயிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்துட்டு மக்களாகி உங்களோட ஷேரிங் பண்ணுறதுலேயும் ரொம்ப சந்தோஷம். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் என்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணால் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களை வந்துட்டு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். ஸோ இந்த பாருங்கள், இந்த குரங்கு என்ன மாதிரி ஒரு ஜாலத்தை பண்ண போகிறான் பாருங்கள். எப்படி பார்க்குறான் பாருங்கள், கேமராவை பார்த்துட்டு என்னெல்லாம் செய்கிறான் பாருங்கள், ஜம்பெல்லாம் பண்ணுறான். ஸோ இந்த மாதிரி ஒரு இந்த குரங்கு இந்த பாருங்கள், இந்த பொட்டானிக்கல் கார்டன் மாதிரியே ரொம்ப சிம்ஸ்பாக இருக்கும், அழகாக விலாசமாக எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் வந்தால் கூட போதுமான இடம் இந்த சிம்ஸ் பார்க்கில் இருக்குது. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. இதை வந்து மெயின்டைன் பண்ண கவர்மெண்ட் வந்து எப்படி தான் மெயின்டைன் பண்ணுறாங்கன்றதே தெரியல. இந்த மரத்தோட ஃப்ளவர் பாருங்கள், 4-5 இதழ் தான் இருக்குது, அவ்வளோ பெருசாக இருக்குதுங்க. இந்த கேமராவில் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, கிட்ட பார்க்குறப்போ ஷாக்கிங். ஒரு பெரிய 10 இன்ச்சஸ் வந்துட்டு அந்த அளவுக்கு பெரிய பெடல்ஸாக இருந்தது, வாசனைகள் வித்தியாசமாக இருந்தது. ஸோ ஒரு காட்டு மரம் சொல்லிட்டு ஒதுக்கி போகவே முடியாது. ரொம்ப ஹெர்பல் பேஸ்டாக இருக்கிற இந்த